ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கத்திரிக்காய் செடி இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கு கொடிகளையும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் காட்டுறோங்க. கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா பூரா இளஞ்செடிங்க. இளஞ்செடி இப்போ காய் அறுவடைக்கு வர்றதும் இதுதாங்க. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா மைசூர் கத்திரிங்க. சூப்பராக காய் கொடுக்குதுங்க. சூப்பராக வந்து அறுவடை எடுத்துகிட்டு வராங்க. இதில் பாருங்கள், அதெல்லாம் அறுவடை பண்ண காம்புங்க. லிக்யூட் தண்ணி கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பூவும் எடுக்குது. பாருங்கள், காய் நல்லா நீள நீளமாக நல்லா வைக்குதுங்க அந்த காய். ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி வச்சு விட்டுருக்குறேங்க. 2 செடியுமே பார்த்தீங்கன்னா அருமையாக வளருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைசூர் கத்திரியும் ஒரு காஷ்மீர் சில்லியும் இருக்குதுங்க. மிளகா இருக்குதுங்க. பாருங்க எவ்வளோ நீளம் மிளகா இருக்குது, காட்டுறோம் வாங்க. பாருங்க பாருங்க, இது இன்னும் வளருங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக வளருது பாருங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. காஷ்மீர் சில்லி ஒன்று, கத்திரி செடி ஒன்று, 2 இருக்குதுங்க. நல்ல கலர் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா அப்படியே டார்க் கலராக இருக்குதுங்க. பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க கலர். சட்னிக்கு தாங்க இப்போ அறுத்து போட்டு சட்னி அரைக்கிறேன். அந்த ஃப்ளேவர் உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, ஃப்ளேவரும் அருமையாக இருக்குதுங்க. காரமாக அவ்வளோ உரைக்காததுனால சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் குண்டு கத்திரிக்காங்க. அதாவது பர்பிள் கத்திரிங்க, டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க. இப்போ தாங்க எடுக்குது. இது இளஞ்செடிங்க, இன்னும் காய் இது போடலை, இப்போ தான் ஃபஸ்ட்டுங்க. பாருங்க, காய் இப்போ தான் வெளியே வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரிங்க. பாருங்க, பச்சை குண்டு கத்திரினாலும் குண்டு கத்திரி பெரிய கத்திரிங்க. நல்லா அதை கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஞ்சாவே இருக்குதுங்க. அதை விட்டா இன்னும் பெருசாகும் போல இருக்குதுங்க. நான் அதை பறிச்சுட்டு என்னடா இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு சொல்லி தாங்க பறித்தேன். ஆனால் அதை கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசுங்க அது. அப்புறம் தான் நினச்சேங்க, ஓ இது வந்து நல்லா இன்னும் பெருசாக உள்ளாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சுங்க எனக்கு. அது சாப்பிட்டு கூட உங்களுக்கு போட்டிருப்பேன் நான் அந்த கத்திரிக்காவை. அவ்வளோ ஒரு பெருசாக இருந்ததுங்க அந்த கத்திரிக்காய். இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சிருக்கிறேங்க. எல்லாமே கத்திரிக்காய் செடி கொடுத்துங்கிற பேக்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 15ங்க. ஆட்டோ கொடுத்துருக்குறேங்க. எல்லாத்துக்குமே ஆட்டோ கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரிக்காய் தாங்க. இதுவுமே பெரிய கத்திரிக்காய்னு சொல்லலாங்க. இது அவ்வளோ ஒரு பெருசாக வைக்கிறதுங்க இது கத்திரி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே செடி தாங்க இருக்குது. பாருங்க, ஒரு செடி இருக்குங்க, ஆனால் அது வளரல, சின்னதாகவே நின்றுடுச்சுங்க. ஏன்னா இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க காய். அதனால இதுக்கே தேவையாக்கிற சத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்த மாட்டேன்துங்க. அப்படிதான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க இளம் கத்திரி தக்காளி செடி பாருங்க. அப்படியே என்ன முரட்டுத்தனமாக வளருது பாருங்க. இந்த தண்டு பாருங்க எவ்வளோ தப்பமாக இருக்குது பாருங்க. அப்படியே ஒவ்வொரு கொத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய பெரிய கொத்தா வைக்கிதுங்க தக்காளி செடி. பாருங்க காய் பாருங்க. லிக்யூட் தண்ணி ஆட்டெருவு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதுங்க, இந்த அளவுக்கு செடியை வந்து நீங்கள் அழகாக எதிர்பார்க்கலாங்க. ஒரு வெள்ளை நீட்டர் கத்திரிக்காங்க. அடுத்துக்கு இளம் கத்திரிக்காங்க. இது சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. காய் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ செமையாக இருக்குதுன்னு தான் சொல்லுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செடி இருக்குதுங்க. இது ஒன்றும் காய் வைக்கலைங்க. இந்த செடி காய் வச்சிருக்குது. இதுவுமே வெள்ளை நீட்டர் கத்திரிக்காய் தாங்க. 2 செடிங்க. 2மே பார்த்தீங்கன்னா வெள்ளை நீட்டர் கத்திரிக்காய் தாங்க. ஒரே பேக்கில் வச்சு விட்டுருக்குறேங்க. இப்போ தான் நானுமே கவனிக்கிறேங்க. இது 2ம் ஒரே செடி தான் அப்படின்ட்டு. நிறைய பூ எடுக்குதுங்க இந்த செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பச்சை குண்டு கத்திரி தாங்க. பெரிய குண்டு கத்திரிக்காய் தாங்க. பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதுவும் பெரிய குண்டு கத்திரிக்காய் தாங்க. பூ பாருங்க நல்லா எடுக்குது பாருங்க. எல்லாமே இளஞ்செடிங்க. இந்த தை மாதத்துக்கு நம்ம கத்திரிக்காயை விட இதுதாங்க கொடுக்க போகுது. பழைய கத்திரிக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு தான் இப்போ இளஞ்செடி வளர்த்துட்டு வரேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீலவரி கத்திரிக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் இப்போ தாங்க அறுவடை பண்ணேன். பாருங்க நீலவரி கத்திரிக்காய் சூப்பராக இருக்குதுங்க. இந்த செடியும் இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குதுங்க. 2 செடியுமே நல்லா காய் கொடுக்குதுங்க. இந்த மாதிரி பழுத்த இலையாக இருந்தால் இப்படி கிள்ளி போட்டுருங்க செடியிலே. இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குதுங்க. சூப்பரான வரிநீல கத்திரிக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீலவால் கத்திரிக்காங்க. பாருங்க இலைக்கடியில் ஒரு பூச்சி கூட இல்லைங்க. தள்ளிப்பூச்சி, இதில் மாவு பூச்சி தொல்லை இல்லை, இதில் ஒன்றும் வரலைங்க. இப்போதைக்கு கொய்யா செடியில் மட்டும்தாங்க இருக்குது. பாருங்க பூவு. இதுலையுமே 2 செடி இருக்குதுங்க. 2 செடியுமே பாருங்க பூ பாருங்க சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. இது 2மே நல்லா அழகாக வளர்ந்துருக்குதுங்க. இதில் ஒரு செடி காய் கொடுத்துருச்சுங்க. இன்னும் இந்த ஒரு செடி ஒன்று காய் கொடுக்கலைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைசூர் கத்திரி தாங்க. இதுவுமே மைசூர் கத்திரி உண்மையிலே நல்லா பெருசாக வளருதுங்க.
பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தாதாங்க வைக்கிது. இப்போதாங்க அறுவடை பண்ணதில் உங்களுக்கு வந்து காய் காட்ட முடியல. பாருங்க பூ மேலே காட்டுறோங்க. இதுலேயுமே 2 செடி இருக்குதுங்க. 2 செடியில் பார்த்தீங்கன்னா இந்த செடி இன்னும் காய் கொடுக்கலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபி பார்பில்லான்ற டபுள் கலர் பர்பிள் கத்திரியும் நீலவால் கத்திரியும் 2மே இருக்குதுங்க. அதில் 2 செடி இருக்குது பாருங்க. பிஞ்சு பாருங்க இங்கே இருக்கு. செடியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதும் எனக்கு ஒரு வகையில் நல்லதாக தாங்க இருக்குது. ஏன்னா செடியுமே நானும் அப்போ தாங்க நல்லா பார்க்குறேன். பாருங்க பிஞ்சு ஒன்று இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பர்பிள் கத்திரி தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க செடி. இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குதுங்க. 2 செடியில் பார்த்தீங்கன்னா நீலவால் கத்திரியை வந்து விதைக்கி விட்டுருக்குறேங்க. இப்போ டபுள் கலர் பர்பிள் கத்திரியும் விதை அவைபிளுக்கு வந்துருச்சுங்க. ஸ்டாக் வச்சுருக்கேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. ஏன்னா இப்போ விதைக்கி விட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதாவது நம்மளுடைய கத்திரிக்காய் வகைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டாக் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வகைகளும் இப்போ அதிகங்க. அதனால இப்போ கத்திரிக்காய் நம்ம வந்து வகை வகையாக அறுவடை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க கத்திரிக்காய் வகைகள் கிடைக்கும் போது வாங்கிக்கோங்க. ஸ்டாக்கு காலி ஆகிட்டா கிடைக்காதுங்க. இப்போ உங்களுக்கு காய் கொடுக்குற கத்திரி செடி காமிச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளஞ்செடி காட்டுறோம் வாங்க. அடுத்தது இளங்கத்திரிக்காங்க. ரொம்ப இளங்கத்திரிக்கான்னு சொல்லலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேக்கு நம்மளுக்கு அழகாக காய் கொடுக்குங்க. இங்கே ஒரு கத்திரி நாற்று வச்சுருக்கேன் பாருங்க. இது நேற்று தாங்க நட்டேன். இந்த மாதிரி எங்கே இடம் கிடைக்குதோ பிடிங்கி நட்டுறது தாங்க எனக்கு வேலை. பாருங்க இங்கே ஒரு கத்திரி பாருங்க. இதுவும் ஒரு கத்திரி தாங்க. இதுவும் ஒரு கத்திரி தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேக் வச்சுருக்குறேங்க. இதுவும் பாருங்க கத்திரி பாருங்க. கலரி விட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ எவ்வளோ என்ன அழகாக வளர்ந்துருக்குது பாருங்க பெருசா. இது ஒரு கத்திரி தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேக் கத்திரி வந்து மறுபடியும் இளம் பேட்ச் இருக்குதுங்க. இப்போ காய் கொடுக்குறதும் வச்சிருக்கிறேங்க, இளம் பேட்சும் வச்சிருக்கிறேங்க. இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சா நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்த்துட்டு வரணுங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து கத்திரிக்காய் அறுவடை பண்ண முடியுங்க. வாங்க அடுத்து வந்து கொடி ஐட்டம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சிறகாவல் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இப்போ வந்து தளைஞ்சு நிறைய மொட்டை எடுக்குதுங்க. இப்போ நேற்றெல்லாம் மழை வந்ததுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க செடி பார்க்க. லைப்ரரியா தக்காளி பாருங்க, நல்லா கொடி பாருங்க. இன்னுமே கொடி பாருங்க எப்படி சூப்பராக வளருது பாருங்க. பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறகாவல் தாங்க. இன்னுமே பாருங்க என்ன அழகாக கொடி பாருங்க சூப்பராக வளருது பாருங்க. அவரைக்காய் பாருங்க இன்னும் கொடுக்குது பாருங்க. எல்லாம் விதைக்கி காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை பாருங்க இன்னும் பூ எப்படி எடுத்துருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை தாங்க என்னால் வந்து மூக்குத்தி அவரைக்கு ஒரு ஃபேன் கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த மூக்குத்தி அவரைனா அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க எனக்கு. பாருங்க விதையும் அப்படியே எடுத்துக்கிறேங்க. கத்திரிக்கானே வருது எனக்கு. கத்திரிக்காய் செடி உங்களுக்கு காமிச்சு கத்திரிக்கானே வருதுங்க. அவரைக்காய்ங்க. நம்ம ஒரு விஷயத்தை எப்பயாவது பேசணும்னா அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு தாங்க வருது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னு நீங்களும் கமெண்ட்ல தெரிவிங்க பார்க்குறேன். ஏன்னா நான் தான் அப்படி இருக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. பாருங்க இதுவும் விதைக்க விட்டுருக்குறேங்க. என்ன அருமையாக இருக்குது பாருங்க. தம்பட்டை அவரை. தக்காளி பாருங்க வெயிட் தாங்காத படுத்துருச்சுங்க. விட்டுட்டுங்க நானும். ஏன்னா அது செடியை இழுத்து கட்டினாலும் சட்டை உடஞ்சிருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா விட்டுட்டுங்க. காய் பார்த்தீங்கன்னா இன்னுமே கொடுக்குதுங்க. அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கேன். அறுவடை வீடியோலாம் வந்து எடுத்து வச்சிருக்கிற வீடியோவே இன்னும் வந்து உங்களுக்கு கொடுத்து முடியலைங்க. பாருங்க மூக்குத்தி அவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க உங்களுக்கு நல்லா க்ளோஸ் அப்லையும் காட்டுறேன், லாங்லையும் காட்டுறேங்க. பாருங்க கொடி உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. பூ பாருங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. மூக்குத்தி அவரை தாங்க இப்போ அதிகமாக இருக்கிறது கொடிங்கள்ல. அவரை கொடி பார்த்தீங்கன்னா பச்சை அவரை இருக்குதுங்க நிறைய. மூக்குத்தி அவரை வந்து இருக்குதுங்க. அதுதாங்க அதிகமாக இப்போ வந்து இடம் பிடிச்சிருக்குது. டபுள் கலர் அவரை, பர்பிள் அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி கொஞ்சம் காஞ்சி வருதுங்க. அப்படிதான் சொல்லணும். காயறதை வந்து நான் விட்டுட்டுங்க. நல்லா வளர்றதை மட்டும் இப்போதைக்கு அப்படியே அறுவடை பண்ணி எடுத்து வரேங்க. பாருங்க வெள்ளை லாங் பீன்ஸு சூப்பராக எப்படி காய் வைக்கிது பாருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நாற்று பாருங்க இப்படி நட்டு வச்சிருக்கேன் குத்த வர. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையாவது ஒன்று நட்டுட்டு இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பலனுங்க. இல்லைன்னா நம்ம அது வேஸ்ட்டாக பேக்லாம் வச்சுட்டே இருந்தோம்னா வேஸ்ட்டு தாங்க அதெல்லாம்.
மூக்குத்தி அவரை தாங்க இப்போதைக்கு அதிகமாக காய் இருக்கிறது மூக்குத்தி அவரை தாங்க. ஆனால் மூக்குத்தி அவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்திங்க. சுகர் குறைக்கிறது அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இதில் இருக்குதுங்க. நார்ச்சத்து அதிகம் உள்ள காய், ஃபைபர் சத்து அதிகங்க, பசி நல்லா தூண்டும். அந்த மாதிரி இந்த மூக்குத்தி அவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. கொடி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. பூ தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது மாலை ஆனால் இது அவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க. வந்து பார்த்துட்டு தாங்க போவேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து பார்த்துட்டு தாங்க போவேன். காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தொங்கிட்டு இருக்குது பாருங்க. பாருங்க சூப்பராக காய் தொங்குது பாருங்க. குத்தாவரையுமே பாருங்க, விதைக்கு பாருங்க எப்படி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி விதைக்கும் அப்பப்போ விட்டு எடுத்துக்க வேண்டியது தாங்க. எல்லா கொடியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வளர்ந்துட்டு வருதுங்க. வெள்ளரிக்காய் பிஞ்சுனா சூப்பராக வச்சுட்டு வருதுங்க. பாருங்க இப்படி சட்டிக்கு சட்டிக்கு பிஞ்சு பாருங்க. இப்போதைக்கு வெள்ளரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கிற காய்ங்க. அதனால தான் இத்தனை பேக் போட்டு வச்சுருக்கோங்க. முலாம்பழமும் நல்லா காய் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கட்டிங்ஸ் எங்கெங்கே உழுதோ எல்லாமே அப்படியே தளைஞ்சிக்குதுங்க. சரி நானும் இப்போ வெயில் காலம் தானேன்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க. ஏன்னா வெயில் காலத்தில் நம்ம எதை வளர்த்துறது, அதனால கிழங்கே வளரட்டும்னு சொல்லி கொடி வளர்ந்துச்சுன்னா விட்டுறது தாங்க. கட்டிங்ஸ் எதில் உளுந்து வளருதோ விட்டுறது தாங்க. சக்கரவள்ளி கட்டிங்ஸும் தேவைப்படுறவங்க கேட்கலாங்க. ஏன்னா அதுவுமே வந்து கட்டிங்ஸு இப்போ கொடுக்கலான்னு தாங்க இருக்கேன். ஏன்னா கோக்கா கட்டிங்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு சக்கரவள்ளியும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சேர்த்து பேக்கப் பண்ணி அனுப்புகிறேங்க. பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். காய் பாருங்கள். கொடி பார்த்தீங்கன்னா இன்னும் மூக்குத்தி அவரையும் பச்சை அவரையும் தாங்க நல்லா இருக்குது கொடி. பர்பிள் அவரையை நான் என்ன குறை சொல்லிட்டேன்ட்டு பாருங்கள். ஒரே ஒரு காய் எப்படி வச்சுருக்குது பாருங்கள் கலர். அதாவது பர்பிள் அவரையும் இருக்குதுங்களாம். அதை காட்டுது பாருங்கள். அதுவும் கொடி காஞ்சதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டுக்கிறேங்க. எடுத்துட்டு நல்லா இருக்கிற கொடி மட்டும்தாங்க வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி காஞ்சி போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி செடியிலே காய் வச்சு எடுத்தோம்னா முளைப்புத்திறனுக்கு பஞ்சமும் வராதுங்க, காய் வைக்கிறதுக்கும் பஞ்சம் வராதுங்க. பர்பிள் அவரை உண்மையிலே கலர் தாங்க சூப்பராக இருக்கிறது கலருங்க. இங்கே கூட பாருங்க ஒரு கொத்துக்கு வச்சிருக்குது பாருங்க. பாருங்க இது விதைக்கே விட்டுட்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க கலர். பீக்கங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நேற்று வந்து சாயந்தரம் வந்து பாலினேஷன் பண்ணி விட்டேங்க. பார்க்கலாம் காய் பெருசாகுதான்னு பார்க்கணுங்க. கோக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. பாருங்க பாலினேஷன் பண்ண பின்னாடி பாருங்க காய் பாருங்க பெருசாக இருக்கு. ஒரு 3 காய் பாலினேஷன் பண்ணி விட்டு போனாங்க. எது நல்லா தெரிச்சான காயாக தெரியுதோ அந்த காயை நீங்கள் வந்து பாலினேஷன் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சி நல்லா இருக்குங்க. அதாவது காயினுடைய வளர்ச்சிங்க. பாருங்க இளங்கொடி பொடலங்காய் கொடி பாருங்க. இது கொஞ்சம் நிழல்ல இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தெரியுதுங்க. சரி நானும் இந்த கொடி கொஞ்சம் காஞ்சிடும் எடுத்துடலான்ட்டு பார்க்குறேங்க. இன்னும் கொடி காயலைங்க. அதனால அப்படியே இருக்குதுங்க. மூக்குத்தி அவரையில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. ஒரு விதைக்கு பார்த்தங்க மூக்குத்தி அவரை. அதை தான் தேடிட்டு இருக்கேன். அது கிடைக்கல. சூப்பராக காய் பாருங்க. கொடிங்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நர்சரி போயிருந்தேங்க. பழச்செடி வாங்கியிருக்கேன். என்னென்ன பழச்செடி நான் நடவு செய்கிறேன் அப்படின்றது தாங்க செவ்வாய்க்கிழமை வீடியோவில் வரும் பாருங்கள். பாய்.